அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 பிலிம்ஸில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததான் மெயின்ஸ் இருக்குது. 25 பிப்ரவரி 2023 அன்னைக்கு காலையிலேயே தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குது, மதியானம் தான் ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 100 மதிப்பெண்கள், அதில் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் ஸ்கோரிங் பேப்பரே நமக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. சரி, இந்த தாளை யார் திருத்துவாங்க? பல்கலைக்கழகங்களில் தமிழில் பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பேப்பரை திருத்துவாங்க. அதனால் இதை ரொம்ப கவனமாக திருத்துவாங்க. ரைட்டா? அடுத்ததாக இந்த பேப்பரை எழுதுறதுல கட்டுரை எழுதுவது, அலுவலக கடிதம் எழுதுவது, மொழிபெயர்ப்பு, அடுத்தது பிரித்து எழுதுக, வாக்கியத்தில் அமைத்து எழுதுவது, இப்படி நிறைய கேள்விகளை உள்ளடக்கியது இந்த தமிழ் தகுதித்தாள்ங்கிறது. இதில் மிக முக்கியமானது நிறைய அப்ரோச்மெண்ட்டில் சில வித்தியாசங்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு பார்ப்போமே. இப்போ சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதணும். நம்ம எல்லாரும் என்ன செய்வாங்க? சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுல சங்கம் லிட்ரேச்சர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப், அடுத்தது 8 தொகை 10 பாட்டுக்கு தெரியாது, அங்கே 8 தொகை 10 பாட்டுன்னு எழுதுவாங்க. ஆனால் எப்படி எழுதணும்னா சங்கம் லிட்ரேச்சர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 8 ஆந்தியாலஜிஸ்ட் அண்ட் 10 ஐடல்ஸ்னு எழுதணும். ஸோ இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. இப்படி மொழிபெயர்ப்பில் தொடங்கி ஒரு அலுவலக கடிதத்தை எப்படி எழுதுவது, திருக்குறளில் கட்டுரை எழுதுகின்ற போது எதையெல்லாம் சரியாக செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி நிறைய தமிழில் எழுதுவதற்கான விதிமுறைகள் உண்டு. இதை பற்றியெல்லாம் நானே உங்களுக்கு வகுப்பில் எடுக்க போகிறோம். 10 மணி நேரம் போதும் இந்த தமிழில் நீங்கள் 40 மதிப்பெண்களுக்கு மேலே சத்தியமாக பெற முடியும். ஆன்லைன் வழியாகவும் இங்கே ஆஃப்லைனில் சென்னை பிரான்ச்லையும் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன். மற்ற தகவல்களுக்கு நீங்கள் எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள். சந்திப்போம்.